என்னதான் டிவிக்கே 108 இடங்கள்ல ஜெயிச்சு முன்னிலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி சீட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நம்மளை இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம அண்ணன் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறாரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆக போகிறாரு. இந்த ஒரு தருணத்துக்காக நம்ம தினம் எவ்வளோ காத்துட்டு இருந்தோன்னு நமக்கு தான் தெரியும். எப்பயுமே நம்ம நியூஸ் சேனல் முன்னாடி உட்காந்துருக்க மாட்டோம். ஆனால் கடந்த 2-3 நாளாக நம்ம நியூஸ் சேனல் முன்னாடி மட்டும்தான் இருந்திருப்போம். அதெல்லாம் எதுக்காக? இந்த ஒரு தருணத்துக்காக. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.